எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். சமையல்ல நம்மளும் கில்லாடி ஆகணும். ஏதாவது கத்துக்கணும். எல்லாத்தையும் கத்துக்கணும். புதுசு புதுசா கத்துக்கணும். நெறைய ஆசைகள்லாம் இருக்கும். அந்த மாரி எனக்கு வந்த ஆசை இன்னைக்கு பரோட்டா வீட்லயே செஞ்சு பழகணும் அப்படிங்கிற தாட்டு தான். சமையல் ஓரளவு நல்லா சாப்பிட்ற மாரி தான் பண்ணுவேன். ஓரளவு குக்கிங் தெரியும். இருந்தாலும் நெறைய இப்போ வந்து புது ரெசிபியெல்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாவது ஓரளவு எல்லா சமையலையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, எல்லா காய்கறிகளையும் வந்து யூஸ் பண்ணி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லா காய்கறி ரெசிபியுமே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ண ரெசிபி இதுதான். ஈவினிங் 5:00லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ மாவை வந்து நம்ம நல்லா வந்து பெசஞ்சு வச்சுட்டோம்னா, ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் நல்லா ஊறிக்கும் அப்படிங்கிற மாரி தாட்ல வந்து மாவை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில சமையலை வந்து இஷ்டப்பட்டு செய்வோம். ஆனா, அது வந்து இஷ்டத்துக்கு செஞ்ச மாரி ஆயிரும் அப்படிங்கிற மாரி, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னோட இஷ்டத்துக்கு அந்த மாவை போட்டு பாடாப்படுத்தி எடுத்த மாரி, சித்திரவதைப்படுத்தின மாரி செஞ்சுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தட்லலாம் அத வந்து நல்லாவே பெசஞ்சு எடுத்துட்டேன். இஷ்டத்துக்கு செஞ்சுட்டோம்னா, அது ஓரளவு சாஃப்ட்டாவாவது வரும். நம்ம படுத்துற பாட்லயே அது சாஃப்ட்டா வருங்கிற தாட்ல வந்து நல்லாவே ஓரளவு நல்லாவே வந்து மாவை வந்து படுத்தி எடுத்துட்டேன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அத ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சிரலாம். இது ஊறுற நேரத்துல நம்ம மத்த வேலைகள்லாம் வந்து செஞ்சிடலான்னு சொல்லி ஈவினிங் வந்து 5:00 மேல எனக்கு இந்த வேலையில தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வழக்கம் போல ஈவினிங் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு சூடா இஞ்சி டீ, நாட்டு சக்கரை கலந்து குடிச்சாச்சு. ஏன்னே தெரியல, இந்த டீ மட்டும் விடவே முடியல. எப்படி தான் இதை ஸ்கிப் பண்ணேன்னு உண்மையிலே தெரியலங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒரு டீ அடிக்டட். பட் சாப்பிட்டதுக்கு இப்போ மெஷர்மெண்ட்டை மட்டும் கம்மி பண்ணிட்டேன். 1/4 டம்ளர் 1/4 கப் அந்த மாதிரி தான் வந்து குடிச்சிட்ருக்கிறேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா துவரப்பயிறு வாங்கிட்டு வந்தது இருந்தது. இந்த துவரப்பயிரை வந்து உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு சமையலுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிறதுக்காக இந்த துவரப்பயிரை வந்து உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த துவரப்பயிறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு குழம்பு வைக்கிறப்ப ஏதோ அவ்வளோ நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இந்த துவரப்பயிறு குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு சமையல் நம்மளுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காகவே வந்து உடனே கையோட உரித்து வச்சிட்டேன். காலையிலேயே வந்து லஞ்சுக்கான இந்த குழம்பு வச்சிட்டோம்னா அதுவே வந்து மார்னிங் டிஃபன் தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு வச்சிட்டேன். பயிறு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மறுநாள் சமையலுக்கு ஏதாவது நாளே ரெடி பண்ணாதான் மறுநாள் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து சமையலை பார்க்க முடியுது. அதுக்காகவே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரீ பிளான் வந்து பண்ணி வச்சிருவேன். நான் டீ அடிக்டட்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி தான் டீ சாப்பிடுவேன். இந்த பிராண்ட் யூஸ் பண்ணால் வேறு பிராண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது நம்மளை அடிக்ட் ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த பேக்கெட் தான் நான் வந்து சக்ரா கோல்டில் வாங்குவேன். இது வந்து 500 கிராமே வந்து 287 தான். இது இந்த பேக் வாங்கினோம்னா இது 250 கிராமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 220 ரேட் வருது. ஸோ 500 கிராமுக்கே வந்து நம்ம 287 தான் செலவு பண்ணுறோம். அப்படிங்கிறதுக்காக வந்து 1/2 kg இந்த பேக்கெட்டாக வாங்கிடுவேன். இந்த பேக்கெட் வந்து ஹோட்டல் ஸ்பெஷல். ஹோட்டலுக்காக இது வந்து ஸ்பெஷலாக சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேக்கெட் இந்த சின்ன பேக்கை விட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்போயுமே வந்து இந்த பேக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக நான் ரெடி பண்ணுற பரோட்டாவுக்கு ஒரு கிரேவி தான் வைக்க போகிறேன். இந்த கிரேவியுமே நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் வைக்க போகிறது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இது சாப் பண்ணதுக்கப்புறமா அடுத்து கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அரைக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, கசகசா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அதோட கொஞ்சமாக மிளகு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு, இதெல்லாம் தான் அரைக்கிறதுக்கு. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 1 பச்சை மிளகாய், நீலவாக்கில் கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பொடிசாக கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்து தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி குருமா வந்து மூடி வச்சிடலாம்.
3 to 4 விசில் வரைக்கும் வரணும். குருமா ரெடி ஆகிறதுக்குள்ள பிசைஞ்சு வச்ச மாவை உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். உருண்டை பிடிச்சு அது மேலே வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விட்டு அது நல்லா வந்து ஒரு எண்ணெயிலே வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் நான் தண்ணியாகவே தான் வச்சுருக்கிறேன். உண்மையிலே குருமா ரொம்பவே வாசனையாக இருக்குது. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, கல்யாண வீடு விசேஷ வீடுகள்லாம் வந்து வெஜ் குருமா வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. இனிமே தான் அது பரோட்டா ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன். எப்படி இஷ்டத்துக்கு மாவு ரெடி பண்ணனோ அந்த மாதிரி இப்போ இஷ்டத்துக்கு வந்து அதை ஒரு தட்டில் வந்து நல்லா கவுத்தி போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா வந்து தேய்ச்சி ட்ரை பண்ணேன். இந்த தடவை கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்த தடவை வந்து தட்டு யூஸ் பண்ணாமல் அந்த கல்லுலேயே கவுண்டர் டாப்லேயே வந்து போட்டு ரெடி பண்ணி ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். ஸோ இந்த தடவை வந்து நான் பிளேட்டில் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பரோட்டா ஸ்டைலில் சுற்றி வச்சு அதையும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து அந்த சுற்றி வச்ச இதையும் வந்து ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறமா அதை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்து தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெரிய தோசைக்கல்லுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் 3 இதாகவே வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸ்டவ்வை வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி வந்து பரோட்டாவை போட்டு எடுத்தேன். பார்க்குறதுக்கு வந்து பரோட்டான்னு எல்லோரும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து தான் செஞ்சுருந்தேன். ஆனால் சாப்பிட்டா தான் தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு போடுறப்ப 3 பரோட்டா வந்து போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா போட்டதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா தான் போட்டு எடுத்தேன். லாஸ்ட்டு ஒரு மாவு உருண்டை இருந்துச்சு. அதை வந்து இதை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சே தான் தேய்ச்சி எடுத்தேன். நான் கையில் அமுத்தி எடுக்கலை. இது ஓரளவுக்கு சாஃப்டாக வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கோடு போட்டு நம்ம வந்து சுருட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு சுருட்டி பார்த்தேன். இதுவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்திருந்துச்சு. இதுவும் நல்லாவே தான் வந்திருந்துச்சு. அடுத்த தடவை எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்கிறதுக்காக இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓரளவு சாஃப்டாக பரோட்டா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பரோட்டாவில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மி. ஆனால் குருமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காரம் மட்டும் தான் தூக்கலாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.